அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பிரிவு ஆற்றாமை, குறள் எண் 1151. செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, மற்று நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. தலைவி சொல்கிறாள், என்னை விட்டு பிரிந்து செல்ல மாட்டாய் என்றால் அதை என்னிடம் சொல். மற்றபடி நீ சென்று வேகமாக திரும்பி வருவதை சொல்வதானால் நீ வரும்பொழுது யார் உயிருடன் இருப்பார்களோ அவரிடம் வந்து சொல். Tell me only if you are not going away from me. Don't tell me about quickly coming back. Tell that to those who are alive at that time. This is told by the heroine. துழிப்பா, பிரியமாட்டேன் என்பதை என்னிடம் கூறு, விரைவில் திரும்பி வருவேன் என்பதை உயிருடன் இருப்பவளிடம் சேரு. பிரியமாட்டேன் என்பதை என்னிடம் கூறு, விரைவில் திரும்பி வருவேன் என்பதை உயிருடன் இருப்பவளிடம் சேரு. கவிப்பேரரசு உரை. காதலா, பிரியமாட்டேன் என்னும் நன்மொழி சொல்வதாயின் எனக்குச் சொல். பிரிவேன், விரைவில் வருவேன் என்ற வன்மொழி சொல்வதாயின் நீ வரும்போது யார் உயிரோடு இருப்பார்களோ அவர்களுக்கு சொல்லிச்சல். இதுல வல் வரவு அற்புதமான சொல் ஐயன் சொல்லியிருக்கார். நல் வரவு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். வருக வருக, உங்கள் வரவு நல் வரவு ஆகுக, நல்ல வரவாகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வந்துட்டு எங்களோட மகிழ்ச்சியா இருந்துட்டு போங்க, அதனால உங்கள் வரவு நல்வரவாகட்டும். வந்துட்டு எங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு போற மாதிரி இருந்தா உங்கள் வரவு நல்வரவா இருக்காது, அது அல் வரவாயிடும். அதனால நீங்க அப்படி வராதிங்க. நல்ல குணத்துடன், மகிழ்ச்சியுடன், சிரிப்புடன், புன்னகையுடன் வீட்டுக்கு வாங்க, அல்லது அலுவலகத்துக்கு வாங்க, அல்லது எங்ககிட்ட வாங்க. இப்படிங்கறத நல்வரவு. வல்வரவு என்ற ஒரு புதிய சொல்லை ஐயன் இந்த குறளை சொல்லியிருக்காரு. வல்லிய வரவு, வலிந்து வரவு, அதாவது விரைவாக வருதல். ஏய் வல்லன வாப்பா, வெள்ளன வாப்பா அப்படின்லாம் சில இடத்துல சொல்லுவாங்க. அப்படின்னா வேகமா வாப்பா அப்படின்னு அர்த்தம். அதை அடிப்படையாக கொண்ட சொல் தான், அல்லது இதை அடிப்படையாக கொண்ட சொல்லாடல் தான் அது வல்வரவு. அந்த வல்வரவு பத்தி ஐயன் ஒரு நல்ல சொல்லாடல் நமக்கு கொடுத்திருக்காரு. அகநானூர்ல ஒரு பாட்டுல இந்த கருத்து வருது. வருவீர் ஆகுதல் உரைமின், வருவீர் ஆகுதல் உரைமின், இருக்கிற்போர்க்கே நீர் வந்து விடுவீர் அதலை கூறுமின், அதுவரை ஆற்றி இருக்க வல்லார்க்கு. வருவீர் ஆகுதல் உரைமின் இருக்கிற்போர்க்கே நீர் வந்து விடுவீர் ஆதலை கூறுமின், அதுவரை ஆற்றி இருக்க வல்லார்க்கு. என்னால் அதுவரை ஆற்றி இருக்க முடியாது, எவங்க ஆற்றி காத்துக்கிட்டு இருக்காளோ அவங்ககிட்ட சொல்லு அப்படின்னு இதே அகநானூர்ல ஒரு பாட்டு வருது. அப்ப என்ன சொல்றா தலைவிங்கன்னா, தலைவன் ஒரு தொழில் நிமித்தமாகவோ, வணிகத்திற்காகவோ, அல்லது போருக்காகவோ, அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காகவோ வெளிநாடு செல்கிறான், வெளியூர் செல்கிறான். இப்பொழுது மாதிரி அந்த காலத்தில் எந்த விதமான ஒரு தகவல் தொடர்பும் இல்லை. செல்லிடைபேசி இல்லை, லைவ் லொகேஷன் அனுப்ப முடியாது, இது மாதிரியான வசதிகள் அங்க கிடையாது. வீடியோ கால் பண்ண முடியாது. அதனால அந்த வசதிகள் இப்பெல்லாம் எவ்வளவு தூரம் போனாலும், சந்திர மண்டலத்துக்கே போனாலும் அங்கிருந்து நம்ம வீடியோ கால்ல பேச முடியுது இங்க இருக்கிற பூமியில் இருக்கிற மனிதர்களிடம். ஆனா அந்த காலத்துல அந்த வசதி இல்லை. அப்ப தலைவன் பிரிஞ்சு போகும் பொழுது தலைவி, அதுவும் காதல் வயப்படாதவளா இருந்தா பரவாயில்ல, இவள் காதல் வயப்பட்டு புணர்ச்சி மிகுதெல்லாம் ஆயிப்போச்சு. இப்ப அவன் பிரிஞ்சு போறான். இந்த சமயத்துல அவன் பிரிஞ்சு போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கு மனசு. அது காதலர்களுக்கு அது தெரியும். அதாவது சில பேர் காதலித்து திருமணம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியது இருக்கும், அல்லது பெற்றோர்கள் நிச்சயித்து திருமணம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கும். அந்த நாளில் காதலர்கள் படும் துன்பம் இருக்குல்லவா, அது சொல்லி மாளாதுங்க. அப்படி ஒரு உருக்கம், அப்படி ஒரு ஏக்கம், அப்படி ஒரு கண்ணுக்குள்ளேயே கட்டியிருக்கு, நெஞ்சுக்குள்ளேயே இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் உண்மையாகவே இருக்குங்க. அதை நானும் உணர்ந்திருக்கிறேன். அதனால அப்படிப்பட்ட ஒரு பிரிவை தாங்க முடியல தலைவனால. நீ போக மாட்டேன், பிரிஞ்சு போக மாட்டேன், எங்கூட தான் இருக்க போறேன்னா சொல்லு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். மற்றபடி நீ போயிட்டு வேகமா திரும்பி வந்துடுற. சில சமயத்துல நம்ம ஊருக்கு போகும்போது குழந்தைகளாம் சொல்லிட்டு போவோம், இந்த மாதிரி நான் போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன் போவோம், திருப்பி 4 நாள் வர மாட்டோம். அந்த மாதிரி குழந்தைகிட்ட நீ முட்டாய் கொடுத்து சொல்லிட்டு போற மாதிரி பொய் சொல்லிட்டு போயிட்டு விளைவில் திரும்பி வருவேன்னு சொன்னா, நீ திரும்பி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் இருக்க மாட்டேன், வேறவளாவது உயிரோட இருப்பா, அவளை பார்த்து நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு நீ பிரிஞ்சு போனேன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கறத தலைவனுக்கு உணர்த்துறான்.
இதற்கு ஒரு அற்புதமான வாலியனோட பாடல் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த பாடலை கண்ணதாசனை பாராட்டியிருக்கிறார். மன்னனை நினைத்தே மாளிகை அமைத்தேன், வள்ளலை நினைத்தே மையலை வளர்த்தேன். மாளிகை இல்லை மன்னனும் இல்லை, கண்ணீரில் காலம் செல்ல வேறென்ன வேண்டும், கண்ணீரில் காலம் செல்ல வேறென்ன வேண்டும். தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன், நான் என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன். இப்படிப்பட்ட ஒரு பிரிவு இயக்கம் தான் தலைவிக்கு இருக்கும். அதைத்தான் வள்ளுவரும் சொல்றார். செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, மற்றனின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷிநேத்திராலய வழியே கிடமை சேலம் கள்ளக்குறிச்சி அவர்கள் நன்றி. டாக்டர் செல்வகுரு யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.